கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் வந்து செம்ம கோவத்தில் வந்து வராங்க. வந்த வேகத்துக்கு வந்து அபிராமி அம்மா கிட்ட வந்து போட்டு விட்டு அந்த ரிப்போர்ட்டரை வச்சு எல்லா உண்மையும் சொல்ல வச்சுட்டாங்க. இனிமேல் உங்களால் வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட சொன்னோன்னே, ஆமாம் உனக்கு இதுக்கெல்லாம் எங்கே ஆதாரம் இருக்குன்னொன்னா அந்த வாட்ஸ்அப்பில் பேசின எல்லா ஆதாரத்தையும் எடுத்து காமிச்சோன்னா, அபிராமி அம்மா நான் என்ன சம்மதி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, அவளும் இந்த வீட்டு மருமக தானே உங்கள் பொண்ணு மாதிரி, நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா இவங்ககிட்டெல்லாம் என்னம்மா பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வரேன் பாருங்கள், உங்களை இதோட விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க, மேற்கொண்டு உங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னோடனே, என்ன கார்த்தி நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்ல அப்படின்னு, இருங்க இருங்க ஏன் அவசரப்படுறீங்க, அதுக்குள்ளே ஏன் அவசரப்பட்டு மன்னிப்புலாம் கேட்குறீங்க, நீங்களாம் நான்லாம் உங்களை மன்னிப்பு கேட்கவே சொல்ல, நீங்கள் ஒன்று ரொம்ப பெரிய ஆளாச்சே, நீங்களாம் மன்னிப்பு கேட்டால் வந்து என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சங்கர் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே மேற்கொண்டு தூக்கி வாரி போடுது நம்ம ராஜேஸ்வரி இப்போ எதுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி அம்மா வந்து அவங்க சேர்ந்து கேட்குறாங்க, என்ன சம்மந்தி இதெல்லாம் ஓவரா இல்லையா உங்கள் பையன் பண்ணுறது அப்படின்னோடனே, என்னப்பா விடுப்பா நம்ம சம்மந்தி தான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு, ஆமாம்மா நானும் வந்து பேசாமல் தான் இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அதான் கார்த்தி நல்லது, நீ வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான பையனாச்சே, ஏதோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் உங்களை என்னை மன்னிச்சு விட்டுறலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் எனக்கு தான் வந்து மெச்சூரிட்டியே கிடையாதே அப்படின்னு சொன்னீங்களே, குடும்பத்தை வந்து பாதுகாக்கிற லெவலுக்கு நடத்துகிற லெவலுக்கு எனக்கு கொஞ்சம் பக்குவம் பத்தாதுன்னு சொன்னீங்களே, இப்போ பாருங்களேன் என் பக்குவத்தை, நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் வந்து எனக்கு இல்லை, நானும் போனால் போகுது சரி அண்ணியோட அம்மா வச்சே மன்னிச்சிடலான்னு தான் நினச்சேன், ஆனால் எப்போ வந்து நீங்கள் ரிப்போர்ட்டரெல்லாம் வந்து பிளான் பண்ணி தூக்குனீங்களோ அப்போயே புரிஞ்சு போச்சு, உங்களெல்லாம் இங்கே வெளியில் விட்டு வச்சுருந்தா இது நல்லதுக்கு இல்லை எங்கள் குடும்பத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ வன்மை இருந்திருந்தால் தீபா மேலே இப்படி ஒரு படியை போட்டு செய்யலான்னு நினச்சிருக்கீங்க, இதுவே உங்கள் பொண்ணாக இருந்தால் இது மாதிரி செய்வீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்றாங்க. அபிராமி அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலான்னு பார்க்குறப்ப வந்து, மா சொல்லுமா நீ ஏது நியாயம் தர்மம் பக்கம் நிற்ப அப்படின்னு சொன்னேன், நான் செய்கிறது தப்பாமா அப்படின்னு, இல்லை கார்த்திக் நீ செய்கிறது கரெக்டு அப்படின்னோடனே, அடி பாவி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா ஒரேடியாக அந்த பல்ட்டியாக அவள் பையனுக்கு சைடு சாஞ்சிட்டாலே, இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ தானே தீபாவை பிடிக்காது, என்னமோ ரொம்ப யோகியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. நான் இங்கே பாருங்கள் கடவுளை வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் அழைச்சிட்டு போகிறப்ப கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவருக்கு தர்மலிங்கம் அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை காலத்துக்கும் உள்ளே தூக்கி வைக்காமல் நான் ஓய மாட்டேன், பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த விஷயம் எல்லாமே வந்து அபிராமி வந்து கார்த்திக்கிட்ட மூலமாக வந்து தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, ஐஸ்வர்யா மும்பையிலேருந்து வேகமாக அவன் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. வர்ற வழியில் வந்து மாயாவுக்கு ஃபோனை போட்டு, இங்கே பாருங்கள் என் அம்மா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா முதல்ல காப்பாற்று அப்படின்னோடனே, ஆமாம் இவளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம காப்பாற்றணும், நமக்குன்னா ஓவராக பேசுவா விடட்டும் அப்படிங்கிறாங்க.